ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றொரு குறிப்பு. இன்னைக்கு நம்மளோட சேனலில் வருஷம் முழுக்க நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லைங்க. ஆனால் வருஷம் முழுக்க விற்பனை ஆகிற ஒரு பொருளை நீங்கள் தயாரிக்கலாம் இல்லைங்களா? அப்படி நீங்கள் தயாரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு ஷேர் பண்ணுற இந்த ஐடியாஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ராப்பரான மார்க்கெட்டிங் மட்டும் எடுத்து பண்ணால் போதும். ஸோ அந்த மார்க்கெட்டிங்கும் நீங்கள் எப்படி பண்ணுறது, இந்த தொழிலை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு A to Z உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே 3 ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். வாங்க இன்றைக்கி கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இது என்ன அப்படின்னா ஃபாயில், அதாவது அலுமினியம் ஃபாயில் கவர்ஸ் தாங்க. ஸோ அலுமினியம் ஃபாயில் பவுச் அப்படின்றது நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாச்சும் பார்சல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் அலுமினியம் ஃபாயில் பவுச் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக எதுக்கு அப்படின்றத சொல்கிறேன். ஃபுட் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போது பிளாஸ்டிக்ஸ்க்கு நோ அப்படின்றதுனால கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு ஆல்டர்னேட் அப்படி தேடுவாங்க. அதில் இந்த அலுமினியம் ஃபாயில் பவுச் நம்பர் 1ல் இருக்கிறது. ஏன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ், நல்ல சூடு தாங்கக்கூடியது. நமக்கு இப்போது ஆன்லைன் டெலிவரின்னு ஆகிடுச்சு எல்லா ஃபுட்டும். அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி பண்ணும்போது லீக்கேஜ் ஆகாது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்ஃபோன் வர்றது, அப்புறம் யூஎஸ்பி கேபிள்ஸ், இது எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி அலுமினியம் பவுச்சுக்குள்ளே போட்டு அதுக்கு ஜிப்லாக் மாதிரி வச்சு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி பேக்கிங்க்கும் அந்த அலுமினியம் ஃபாயில் பவுச் யூஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் பேக் பண்ணுறதுக்கும், இல்லை நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் பேக்கிங்ஸு, பிக்கிள்ஸ், ஊறுகாய் பேக் பண்ணுறது, ஜாம் பேக் பண்ணுறது, அந்த ஸ்டாண்ட் பை பவுச் கவர்ஸ் வருது பார்த்தீங்களா, அதுலேயே அலுமினியம் பவுச் கவர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இந்த ஒரு மிஷின் வச்சே நம்மளால் பண்ண முடியும். மிஷினுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.5 லட்ச ரூபாலேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் மிஷின் வாங்க போகிறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. அதாவது செமி ஆட்டோமேட்டிக்காக, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக, எப்படி உங்களோட மிஷின்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஷினுடைய விவரம் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட காஸ்டிங் உங்களுக்கு எந்த காஸ்டிங்கில் செஞ்சால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிஷினை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு லேபர். இப்போது ஒரு மிஷினரி வச்சு நம்ம வேலையாட்கள் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதிகமான ஆட்கள் நமக்கு இதுக்கு தேவையா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அதிகமான ஆட்கள் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஒரே ஒரு பர்சன் இருந்தாலே போதும். நல்ல ஸ்கில்டு பர்சனாக இருக்கணுமா, அவ்வளோதான். ஸோ அந்த ஸ்கில்டு பர்சன் நீங்களாகவே இருக்கீங்க அப்படின்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களால் ஈஸியாக எடுத்து இந்த தொழிலை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதோட ப்ரொடக்ஷன். இப்போது நம்ம இந்த மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் இதில் அப்படின்றதையும் பார்த்துடலாம். 7 இன்ச் பவுச், அதாவது ஒரு 5 கிராம் அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடியது 7 இன்ச் பவுச் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அலுமினியம் ஃபாயிலில் ஒரு 5 கிராம் வெயிட் வரும். அந்த அந்த கவர் உங்களுக்கு 200 பவுச்சஸ் கிட்ட நம்மளால் இதில் போட முடியும். ஸோ 200 பவுச்சஸ் நம்ம போட முடியும் அப்படின்னா ஒரு 9 ஹவர்ஸ் ப்ரொடக்ஷன்னா 150 கேஜி அளவுக்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் இதில் இருக்கும். ஸோ 150 கேஜி ப்ரொடக்ஷன் அப்படின்னா இதோட ரா மெட்டீரியலை பொறுத்தளவுக்கு இதில் 80 ருபீஸ்லேருந்து 120 ருபீஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. சம்டைம்ஸ் அந்த ஜிஎஸ்எத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நான் 5 கிராம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 5 கிராம் இல்லாமல் ஒரு 10 கிராம் 12 கிராம் அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷன் அப்படின்றது ஆவரேஜாக எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வெயிட் ஆஃப் அந்த அலுமினியம் ஃபாயில்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ தான். 245 ருபீஸுங்க உங்களுக்கு இந்த பவுச் 1 கிலோவோட விலை. இப்போது 245 ருபீஸ் அப்படின்னா ப்ராஃபிட் இதில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1 கிலோ அலுமினியம் அந்த ஃபாயில் பவுச் இருக்குது பார்த்தீங்களா, அது ரா மெட்டீரியல் எல்லாமே இன்க்ளூடட், லேபர், இந்த மாதிரி எல்லாம் காஸ்டிங் நம்ம ஒரு 150 ருபீஸ் அப்படின்னு ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா வெளியே சேல்ஸ் பண்ணுறதோட ரேட் 230 ருபீஸ் கிட்ட வெளியே சேல்ஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் இதில் எவ்வளோ அப்படின்னா 80 ருபீஸ் கிட்ட நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ 80 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா இதில் டிரான்ஸ்போர்ட்டு, லோடிங், அன்லோடிங் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும், நமக்கு தேவைப்படுற அந்த எலக்ட்ரிசிட்டி, இது அப்புறம் ரெண்ட்டுனா அந்த ரெண்டல், இது எல்லாமே நமக்கு இருக்கும். ஸோ 30 ரூபா பர் கேஜிக்கு நம்ம ப்ராஃபிட் வைக்கிறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் இதில் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா இது அலுமினியம் ரோல் நம்ம இன்கேஸ் ஏதாச்சும் வேஸ்டேஜ் உங்களுக்கு ஆகுது அப்படின்னாலும் எடைக்கு எடுத்துப்பாங்க. 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பிசுறு தகுடு உங்களுக்கு வந்து வரும் பார்த்தீங்களா, அந்த பேப்பர்ஸு அது எல்லாமே வந்து திருப்பி வந்து கடைங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். ரீசைக்ளிங் இந்த ரோல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ரோல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறவங்ககிட்டயே வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே அதை வாங்கிப்பாங்க. திருப்பி வந்து அவங்க வந்து அந்த மேக்கிங் பண்ணி திருப்பி கொடுத்துருவாங்க ஒரு ரேட் போட்டு. அதனால வேஸ்டேஜே இதில் கிடையாது. ஸோ ₹80 உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ஒரு ₹30 வருதுன்னா உங்களுக்கு ₹50 கிட்ட 1 கிலோ பவுச்சுக்கு ப்ராஃபிட். இப்போது ₹150 பர் டே, 150 கேஜி பர் டேக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ₹50 உங்களுக்கு வந்து மார்ஜின் வைக்கிறீங்க அப்படின்னா ₹7,500 கிட்ட. ஸோ ஒரு மாதம் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய காஸ்டிங் எவ்வளோ இருக்கும், உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. 20 நாள் மட்டும்தான் உங்களோட சப்ளை. ஸோ சாட்டர்டே சண்டே சப்ளை கிடையாது. அதுவும் நீங்கள் டைரெக்டாக போய் பண்ண போகிறது கிடையாது. ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலயமா வச்சு தான் பண்ண போகிறீங்க. பல்க் சேல்ஸ் இதை வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலயமா பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பல்காக இது வந்து சேல்ஸ் ஆகும். ஆனால் 100 கேஜி 150 கேஜி அப்படின்றதான் யூஸ்வலாக நார்மல் ரேட்டுங்க. கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்கள் ப்ராடக்ட்ஸை வாங்கிடுவாங்க. பேங்க் லோன் வந்து இதுக்கு வந்து எம்எஸ்எம்இலேயே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து லோன்ஸ் இதுக்கு எலிஜிபிள். ஒரு பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை பண்ணுறோம், தயாரித்து கொடுக்குறோம் அப்படின்னாலே போதும். நம்ம இன்னொன்று, நீங்கள் எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க, ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, பேக்கரி, ரெடிமேடாக உங்களுக்கு ஃபுட் பேக்கிங் பண்ணி தராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு தொழிலை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி இது ரெண்டுமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆவரேஜான மார்ஜின் இதில் எடுக்கணும் அப்படின்னா கூட சாலிடாக ₹100 மேலேயே மார்ஜின் எடுக்க முடியும். 100 கிலோலாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ₹1,00,000 மேலேயே இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்குமே அழியாத ஒரு தொழில். இந்த தொழிலில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிக்கலாம், இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இதுக்குமே வந்து தடை எதனா போட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அலுமினியத்துக்கு தடையே போட முடியாது. ஏன்னா அலுமினியத்துக்கு தடை போடணும்னா எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸு, கேபிள்ஸு, நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே அலுமினியத்தினால மேக் பண்ணக்கூடியது தான். ஈவன் ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் எல்லாமே. ஸோ அலுமினியத்தை வந்து பேன் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு சாத்தியமான விஷயமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். நோ அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது இண்டஸ்ட்ரியில். கண்டிப்பாக இது வந்து ஒரு புதுமையாக நீங்கள் ஏதாவது இதில் வேறு எதனா பண்ண முடியுமா? அலுமினியம் ஃபாயில் பவுச்சுன்றது எல்லாரும் பண்ணுறது தான். ஒரு பிளாஸ்டிக் ஒரு ஆல்டர்னேட், பிளாஸ்டிக் கவர்ஸில் பார்சல் பண்ணக்கூடாது அப்படின்னா அலுமினியம் கவர்ஸ் பவுச்சஸ் வாங்கி பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது புதுமை இதில் தெரியும், க்ரியேட்டிவாக என்னால் பண்ணி கொடுக்க முடியும் இதில் அப்படின்னா நீங்கள் பண்ணி கொடுங்க. ஸோ க்ரியேட்டிவ் அப்படின்னா ஹோட்டல்ஸோட நேம்ஸ் எதனா இதில் பண்ணி கொடுக்கறது. இந்த அலுமினியம் கலர், இந்த கலர் இல்லாமல் அந்த ஹோட்டலோட பிராண்டிங், சில ஹோட்டல்ஸ்க்கு நேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பிராண்டிங் கலர்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து அந்த கவரை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் எதனா உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா யோசிங்க. ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ண செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஸ் யூஷுவல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.